அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டுடே ட்ரெண்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கான தொகுதி பங்கீடு இழுபறியில் இழுத்து வந்த நிலையில் நேற்றிரவு இந்த தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்திருக்கிறது. திமுக தரப்பில் 6 தொகுதிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கியிருக்கிறது. இந்த 6 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக ஒப்பந்தமாகியிருக்கிறது. கடந்த காலங்களில் மதிமுக போட்டியிட்ட தொகுதிகளும் வென்ற தொகுதிகளும் பற்றி இப்போ பார்க்கலாம். 1993 திமுக விட்டு வெளியேறிய வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார். கட்சி துவங்கிய முதல் சட்டமன்ற தேர்தல் 1996 வந்தது. திமுக அணியிலும் அதிமுக அணியிலும் சேராமல் தனியே பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சிறு கட்சியில் கூட்டணியோடு களமிறங்கிய மதிமுகவிற்கு ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. இதற்கடுத்து வந்த 2001 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட மதிமுக ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை. அடுத்து வந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி கண்டது. 35 இடங்களில் போட்டியிட்ட மதிமுகவிற்கு 6 இடங்கள் வெற்றி பெற்றது. 6 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றாலும் கூட இந்த தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்தது. தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் நீடித்து வந்த நிலையில் 2011 மதிமுகவிற்கு மிக குறைந்த சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கியதன் காரணமாக கடைசி நேரத்தில் மதிமுக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. இதன் காரணமாக 2011 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதிகளிலும் மதிமுக போட்டியிடவில்லை. இதற்கடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது. இந்த தேர்தலில் 25 தொகுதிகளில் களமிறங்கிய மதிமுக ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியிலிருந்து 6 தொகுதிகளை மதிமுக பெற்றிருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெல்லப்போவது எத்தனை தொகுதிகள் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.